ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 21. ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே, அந்த ரெங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றும் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: ஏந்திய பாத்திரங்களில் எதிர்த்து பொங்கி ததும்பி நுரையுடன் மேலே வழியும் அளவிற்கு இடைவிடாமல் பால் சொரிகின்ற வள்ளல் தன்மையுடைய பெரும் பசுக்களே, அளவின்றி பெற்றுள்ள நந்தகோபனின் திருவருட்செல்வனே, துயில் எழுவாயாக. உலகத்தை காப்பதில் சிரத்தை உடையவனே, அனைத்திலும் உயர்வானவனே, இவ்வுலகில் அவதாரம் புரிந்து நின்ற பேரொளியாய் பிரகாசிக்கும் பொற்சுடர் வடிவானவனே, கண்மலர்ந்து எழுந்தருள்வாயாக. சத்ருக்கள் உன் சக்தியை உள்ளபடி உணர்ந்து உனக்கு முன்னே தன் வலிமையெல்லாம் இழந்து உன் திருமாளிகை வாசலிலே ஆற்றாமை உடையவராய் வந்து நின்று நின் திருவடிகளை பணிகின்றனர். அவர்களைப் போல் நாங்களும் வந்து உன்னை மங்களாசாசனம் செய்து துதித்து புகழ்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 21.